பிளெண்டரில் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பிஎம்எஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த பிஎம்எஸ் அப்படி தானே யோசிக்கிறீங்க, அதை பற்றி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பிளெண்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பிளெண்டருக்குள்ளே நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஒரு கியூப் அண்ட் ஒரு லைட் அண்ட் ஒரு கேமரா இருக்கும். இது நம்ம பிளெண்டர் சீரீஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமூவ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் இப்போ 2 வகையில் டெலீட் பண்ணலாம். ஒன்று எப்படின்னா நார்மலாக உங்கள் கீபோர்டில் இருக்கிற டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆயிரும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹெவியான ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஆப்ஜெக்ட்டை தெரியாமல் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சில பேருக்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். லைக் ஓகேவா நான் டெலீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி டெலீட்டியோ, அதாவது அதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணாலோ இல்லைனா நீங்கள் டிஏ ப்ரெஸ் பண்ணாலோ உங்களுக்கு அது வந்து டெலீட் ஆயிரும். ஓகேங்களா, ஏன் நம்ம டிஏ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் அது டீன்றதை செலக்ட் பண்ணி காமிக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஒரு ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வேர்டில் எதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குதோ அதுதான் அதோட ஷார்ட்கட்டாக இருக்கும். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமலே இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் டிஏ ப்ரெஸ் பண்ணுறேன், அது டெலீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு 2 இல்லை 3 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, முதல் வழி லைக் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தான். நம்ம மேலே மெனுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வந்து கர்வ்ஸ், சர்ஃபேஸ் அண்ட் மெட்டாபால், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், லைட்டு, கேமரா, ஸ்பீக்கர், ஸோ இந்த மாதிரிப்பட்ட எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆட் மெனு என்னெல்லாம் இருந்துச்சோ அதுவுமே உங்களுக்கு வந்துடும். நீங்க மவுஸ் கர்சரை மூவ் பண்ணீங்கன்னா அது மூவ் ஆயிரும். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுல நீங்க தாராளமா உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மூணாவது வழி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணி டெலீட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதாவது நான் டெலீட்டை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், பட் கஸ்டமைஸ்டாக எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வேணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு டைமென்ஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த லேஅவுட் பேனலில் ஆப்ஜெக்ட் மோடில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கானோட ஒரு கியூப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D ஸ்பேஸில் ஒரு சின்ன கிராஃப் மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து, அதாவது ஸ்கொயரோ ரெக்டாங்குலரோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ்டாக எந்த ஷேப்பில் வேணாலும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக அதை விட்டுட்டு, அதாவது அந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் மவுஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3D பாக்ஸ் வந்து அந்த இடத்துல லைக் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3D பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கியூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயே உங்களுக்கு இன்னொன்று க்ரியேட் பண்ணணும், தாராளமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோ கியூப்ஸ் வேணாலும் நீங்கள் டக்குன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லார்ஜரான சிட்டியை நீங்கள் மாடல் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு பிளான் லே அவுட் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸையோ இல்லைனா நிறைய ஒரு டம்மியான பாக்ஸஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோன் ஆட் பண்ணுறது, சிலிண்டர், ஸ்பியர் ஆட் பண்ணுறது, அவர் வந்து இந்த மாதிரி ஐகோஸ்பியர் லைக் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த 3 டைப் ஆஃப் adding the objects. இப்போ பிஎம்எஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிஎம்எஸ்னா ஒன்றும் இல்லை, பிளெண்டர் மினி சீரிஸ். எஸ், பிளெண்டரில் நான் எபிசோட்ஸ், அதாவது சீரீஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் லைக் அப்லோட் பண்ணேன். நிறைய பேர் பயங்கரமான ஆதரவை கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி வரைக்குமே ரொம்ப அதிகமான சப்போர்ட்டை கொடுக்குறீங்க, உங்களோட ஒர்க்ஸை சென்ட் பண்ணுறீங்க. ஐ எம் ரியலி சாரி, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறனால அதை எனக்கு உட்காந்து பார்க்க முடியல, ரிப்ளை பண்ண முடியல. பட் ஐ எம் சீயிங் இட் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி யூ ஆர் டூயிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போது அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளெண்டர் சீரிஸ் வந்துட்டு பிளெண்டர் மினி சீரீஸாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதே சீரீஸை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறதில்ல,
தனியாக செப்பரேட் டாபிக்ஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட் ப்ராசஸாக இருக்காது. உங்களுக்கு குறிப்பிட்ட டாப்பிக்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்சர் எப்படி அப்ளை பண்ணுறது, HDR எப்படி யூஸ் பண்ணுறது, நோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபாக் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோஸ்க்கான ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்க்கான வீடியோஸை நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணலாம். ஆமாங்க, ஜூலை ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த BMS எபிசோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. எதுக்காக இந்த BMS அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ நம்ம பிளெண்டர் சீரிஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் உங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயத்தை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்போம். அதனால் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை நம்ம தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு லைப்ரரி மாதிரி உங்களுக்கு இருக்கும். அன்றைக்கி நாங்கள் போடுற அன்றைக்கே நீங்கள் வந்து அதை பார்த்து அதை கற்றுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் தாராளமாக வந்து அதை கற்றுக்கலாம். எப்போ வேணாலுமே நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்க போது நீங்கள் எப்போ வேணாலுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த BMS எபிசோட்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஜூன் முழுக்க உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக எந்த ஒரு நாளுமே கேப் இல்லாமல் வர அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கண்டிப்பாக கொடுங்க. பிளெண்டர் கற்றுக்கணும் அண்ட் பிளெண்டர் இன்னுமே நான் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அண்ட் அதோட பேசிக்கை நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு வீடியோஸையும் அதாவது ஒரு எபிசோட்ஸையும் அவங்க பார்த்து பிளெண்டரை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் நான் போன எபிசோட் அதாவது நேற்று நான் சொன்ன மாதிரியே பிளெண்டர் ஆர் எந்த ஒரு சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு இந்த விஷயத்த சொல்லித்தாங்க, இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு நம்ம கற்றுக்கிறதுக்கு பதிலாக அந்த டூலோட பேசிக்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, நம்மளே அந்த விஷயத்தை கற்றுக்கலாம். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த BMS. கண்டிப்பாக இது உங்களுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உங்கள் கரியர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அண்ட் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் போட்டுட்ருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரீல் எடிட் பண்ணணும் அண்ட் வந்து உங்களுடைய லைக் நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும், உங்கள் ஸ்கில்லை காமிக்கணும், நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், இந்த விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. உங்களுடைய ட்ரீம் கரியரை நீங்கள் பில்ட் பண்ணணும் அண்ட் அடுத்த லெவல் போகணும், அந்த ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே நமக்கு பிளெண்டரை கற்றுக்கிறதுக்கான மந்த்து தான். நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். சின்ன விஷயமா இருக்கும், சில நாள் ரொம்ப அட்வான்ஸான விஷயமா இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக வரப்போகுது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுகிட்டே இருங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் ஆகும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண லேட் ஆகும், கோச்சிக்காதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜூன் 1 ஈவினிங் 6 மணிக்கு எல்லா நாளும் ஒரு புதிய BMS எபிசோட்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் KB.